அன்பாலே மீண்டுமாய் ஜாய் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 2வது பகுதியினை நாம் பார்க்க போகிறோம். அந்த 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா 19ஆம் வசனம், அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அதனால இங்கே யோசேப்பை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி யோசேப்பை குறித்து பெரும்பாலும் அநேகர் பேசாமல் இருக்கிறார், ஏனென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த பகுதியில் நான் யோசேப்பை குறித்து நாம் தியானம் பண்ணும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக யோசேப்பை பயன்படுத்தினார் என்பதை குறித்து நான் பார்க்கிறேன். நான் எபிரேயர் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த எபிரேய கலாச்சாரத்தின்படி, அங்கே யூத கலாச்சாரத்தின்படி பார்த்தோம் என்றால், ஒரு கன்னிப்பெண் கர்ப்பவதி ஆகிவிட்டால் அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். அதாவது கணவனுடைய நாலேஜ் இல்லாமல் அவள் கர்ப்பவதி ஆனாள் என்றால் அவள் வேசித்தனத்தினால் அந்த குழந்தையை தரித்து கொண்டாள் என்று யூத கலாச்சாரத்தின்படி அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு சட்டத்திட்டங்கள் அந்த யூத கலாச்சாரத்தில் இருக்கிறது. ஆனால் யோசேப்பு நீதிமானாக இருந்ததுனால அப்படின்னு சொல்லப்பட்டு, அப்போ நீதிமான் அப்படின்னாக்கா யார் நீதிமான்? அப்போ யோசேப்பினுடைய நீதி எப்படியாக இருந்தது என்றால், தன் மனைவியை அவள் நேசித்தான். தன் மனைவியை அவன் நேசித்ததுனால யூத கலாச்சாரத்தின்படி மனைவி கர்ப்பமானாள் என்று பப்ளிக்கில் போய் சொல்லிட்டாக்கா அவளுக்கு தண்டனை உண்டு, அவளை கல்லெறிந்து கொன்றுவார்கள் என்று அவன் நினைத்ததுனால ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அன்பாலே, இந்த இடத்துல தான் அவனுடைய நீதி வெளிப்படுகிறது. அன்பாலே, இரக்கம்தான் நீதியினுடைய மறுபக்கம் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி கையங்களவுமாக பிடிப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரியை அந்த யூதர்கள் கொண்டு வந்து ஆண்டவர் முன்னாடி, இயேசு ஆண்டவர் முன்னாடி வைக்கிறாங்க. வந்து இவள் கையும் மெய்யுமாக பிடிபட்டால் மோசேயுடைய லா பிரகாரம் இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இவர் என்ன சொன்னார்னா, உங்களில் பாவம் செய்யாதவங்க இவளை முதலாவது கல்லெறிங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ எல்லாரும் கல்லை தூக்கி கீழே போட்டுட்டு போயிட்டாங்க, யாருமே இல்லை. அந்த பெண்ணும் ஆண்டவர் மட்டும்தான் நிற்கிறாங்க. அப்போ எல்லாரும் எங்கன்னாக்கா எல்லாரும் போயிட்டாங்கன்றார். அப்போ அவர் சொல்கிறாரு, நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யாதே போனார். அப்போ அங்கே அவர் நீதியை நிலைநாட்டுகிறார். எப்படி? அவர் இரக்கமுள்ள தேவன் என்பதை நிரூபிக்கிறார். அன்பாலே, நீதியின் பெயரால் இன்றைக்கி அநேகர் சுயநீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி. ஆனால் யோசேப்பு சுயநீதியிலே வாழவில்லை, தேவன் நீதியை அறிந்தவனாக இருந்தனால்தான் மரியாளை அவன் காட்டி கொடுக்காமல் அவன் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக இருந்தான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்போ யோசேப்பிட்டிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், இன்றைக்கி அதிக நீதியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பாலே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் இருக்கிறோம்? நம்முடைய சுயநீதி எப்படியாக வெளிப்படுகிறது? அவர்கள் மற்றவரை நாம் என்ன செய்கிறோம்? நியாயம் தீர்க்கிறோம். அன்பாலே, அதை நியாயம் தீர்க்காமல் அவர்கள் மேலே இரக்கம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா? அந்த இரக்கம்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறது. நம்ம கடைசி காலத்தில் அந்த இரக்கம் நமக்கு உதவி செய்கிறதாக வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அப்போ இன்றைக்கி யோசேப்பை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோன்னா, அவனுடைய அந்த இரக்கம், அந்த அதிக நீதியை கொண்டு வந்ததுனால்தான் இன்றைக்கி அவனை குறித்து வேதத்தில் அதிகமாக நம்ம பேசுகிறோம். அந்த யோசேப்பை போல நம்ம மாற வேண்டும். அடுத்தபடியாக இந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்ம கீழே பார்க்கிறோம், தேவ தூதர்கள் வந்து அவன்கிட்ட சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் 20ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாகிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இப்போ பாருங்கள், பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று தேவன் அவர்களுக்கு சொல்லும்போது அவன் எப்படியாக இருந்தான் என்றால், கடைசி வரைக்கும் அவளை அறியாமல் இருந்தான் என்று போகிறது. அவனுடைய நீதியில் இது மெருகூட்டுவதாக இருக்கிறது. கடைசி வசனத்தை படிச்சிங்கன்னா தெரியும், 25, அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். எவ்வளோ ஒரு ஜென்டில்மேனாக இருந்திருப்பார் பாருங்க. ஏன்னா அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியான ஒரு கர்ப்பம் என்று தெரிஞ்ச பிறகு இவள் தேவனுடைய குமாரனை
பெற்றெடுக்கும்படியாக நம்முடைய மனைவி ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று அறிந்த பிறகு அவளை தொடுவதற்கு அவன் என்ன செஞ்சான்? அஞ்சினான் என்று பார்க்கிறோம். அன்பாலே, இன்னைக்கு கடைசி வரைக்கும் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவள் தன் மனைவி என்ற உரிமை அவன் பாராட்டவில்லை. அவன் என்ன செஞ்சான்? அறியவில்லை என்று போட்டிருக்கு. அப்படின்னா என்ன? தன் மனைவிடத்தில் அவன் என்ன சேரவில்லை என்பது தான் அர்த்தம். அன்பாலே, அதுதான் அவனுடைய நீதியினுடைய ஹைலைட் என்று நான் சொல்லுவேன். அப்போ இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு உகந்தவனாக இருக்கிறோம்? ஆண்டவருக்கு உகந்த காரியம் என்னென்ன? பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை அந்த யோசேப்பு காத்து கொண்டான். ஆனால்தான் அவன் நீதிமான் என்று ஆண்டவர் அங்கு குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பரிசுத்தத்தை காற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அன்பாலே, அதன் பிறகு இயேசு ஆண்டவர் பிறந்த பிறகுதான் அவன் மூலமாக மற்றவர்களெல்லாம் பிறந்தார்கள். யூதா, யாக்கோபு, இப்படி பலர் பிறந்திருக்கிறதாக வரலாறு சொல்கிறது. அப்போ யோசேப்பு அவன் நீதிமான் என்பதை கடைசி வரைக்கும் அவன் கரெக்டாக அவன் காப்பாற்றினான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அந்த பரிசுத்தத்திலும் இரக்கத்திலும் நாம் அவனிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அதுதான். இன்றைக்கி அந்த பரிசுத்தத்தையும் இரக்கத்தையும் நம்ம கற்றுக்கொண்டு நாம் நீதிமானாக மாற வேண்டும். அன்பாலே, இன்றைக்கி நம்முடைய நீதி எப்படியா இருக்கிறது? கந்தையும் குப்பையுமாய் இருக்கிறது. அந்த காரியத்திலிருந்து நம்ம விடுதலை அடைந்து யோசேப்பை போல வாழ கற்றுக்கொள்வோம். அன்பாலே, அடுத்தபடியாக இந்த 1ஆம் அதிகாரத்தில் அந்த தேவதூதன் சொல்கிறான், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று. இயேசு என்ற பெயரிடுவாயாக என்று தேவதூதன் சொல்கிறான். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பவர் என்றான். அன்பாலே, இன்னைக்கு இயேசுவுக்கு பெயர் விடுறான். ஆண்டவர் தூதன் சொல்கிறான், அவருக்கு இயேசு என்று பெயரிடு, அவர் ஜனங்களின் பாவங்களை ரட்சிப்பவர் என்றான். அதே தீர்க்கதரிசிக்கு திரும்ப அதே தேவதூதன் சொல்கிறான் 22-23 தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்றால் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அதனாலே 2 பேர் எதுக்கு சொல்லணும்? தேவதூதன் மனைவி பிள்ளையை பெற்றெடுப்பால், அவருக்கு இயேசு என்று பெயரிடுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இயேசு என்று பெயரிடுவார்கள், ஆனால் அதே சமயத்தில் அவரை இம்மானுவேல் என்று அழைப்பார்கள் என்று சொன்னார். இதுக்கு என்ன அர்த்தம் அதில் புதைந்து கிடக்கிறது என்றால், இயேசு என்றால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர் என்று அர்த்தம். அவனே சொல்கிறான். ஆனால் இம்மானுவேல் என்றால் கூடவே இருக்கிறார் என்று அர்த்தம். அன்பாலே, இன்னைக்கு இம்மானுவேல் என்றால் இன்னைக்கு இயேசு சிலுவையில் தன்னுடைய உயிரை மரிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் பாவ விமோசனம் கிடைக்குது. நம்மளை பாவத்திலிருந்து ஆண்டவர் மீட்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அதனால்தான் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இயேசு என்றால் எபிரேயத்தில் எகோவா அப்படின்னு பேரை யெஷுவா என்று பெயரிடுகிறார்கள். யெஷுவா அப்படின்னாக்கா இயேசு என்று அர்த்தம். அவர் பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர் என்று சொல்கிறார்கள். அன்பாலே, ஆனால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராக இம்மானுவேலராக என்றைக்கு நம்மோடு இருக்கும்படியாக அவர் பரிசுத்த ஆவியானவராய் உயிர்த்தெழுந்தார் என்று பார். ஆனால்தான் அவர் பிறப்பதற்கு முன்னமே கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அடுத்தது இம்மானுவேல் என்றும் அவரை அழைப்பார்கள் என்று அவன் சிம்பாலிக்கா சொல்ற. இம்மானுவேல் என்றால் அவருடைய உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்த தேவன், அவர் பரிசுத்த ஆவியானவராய் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். ஆனால்தான் இம்மானுவேல் என்று அங்கேயே பெயர் வைத்தான் அந்த தேவதூதன். அன்பாலே, அவருக்கு 1000 நாமங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த இயேசு டெஷுவா என்றாலும் இம்மானுவேல் என்றாலும் இயேசுவை தான் குறிக்கிறது. அன்பாலே, அப்படிப்பட்ட இயேசு இன்னைக்கு ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதோடு மட்டுமல்லாமல் உயிர்த்தெழுந்த இயேசுவாக, உயிர்த்தெழுந்த இம்மானுவேலராக இன்றைக்கும் உன்னோடு என்னோடும் அநேக சத்தியத்தை அறிவிக்கும்படியாக, நமக்கு பாதுகாவலராக, நம்ம கூடவே இருக்கிற நம்முடைய தோழனாக, உற்ற நண்பனாக, அப்பா அம்மாவாக இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். என்போம்லே, அவரை நாம் எப்படியாக அறிந்து வைத்திருக்கிறோம், எப்படியாக புரிந்து வைத்திருக்கிறோம்? இன்னைக்கு இயேசுவாக புரிந்து வைத்திருக்கிறோமா, அல்லது இம்மானுவேலராக புரிந்து வைத்திருக்கிறோமா? எப்படியாக இன்னைக்கு எல்லா விதத்திலும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக, இன்றைக்கு நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து நாம் மரித்து
அவரோடு கூட பரநேறி செல்ல வரைக்கும் அவர் நமக்கு உயிரோடு இருந்து நம்ம கூடவே இருந்து இம்மானுவேலராக இருந்து நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட தேவனை தாபரமாய் கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனை நாம் அறிந்து கொள்வோம். இன்னும் வேதத்தை அறிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.